வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ இங்கிலீஷ் செக்ஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லோரும் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு சும்மா ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் மாதிரி தான் அந்த செஷன் போகும். சும்மா இப்போ நான் இங்கிலீஷ் இப்போ தான் சார் புதுசாக படிக்க போகிறேன். இங்கிலீஷ் செக்ஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது மாதிரி பேசிக்லேருந்து எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் இப்போ பார்க்கலாம். அது மாதிரி இப்போ நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்குலாம் இது மோஸ்ட்லி தெரிஞ்சதான் இங்கிலீஷோட வெயிட்டேஜ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். டயர் 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். 100 கொஷின்ஸில் 25 கொஷின்ஸ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஓவரால் மார்க்ஸில் 50 மார்க்ஸ் இங்கிலீஷ் மட்டுமே இருக்கும். அதுமாதிரி டயர் 2ல் 45 கொஷின்ஸ் இருக்கும். 45 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 135ல் 45 கொஷின்ஸ் இருக்கும். அதுமாதிரி டோட்டல் மார்க்ஸ் பார்க்குறப்ப 390 மார்க்ஸ். 390 மார்க்ஸில் 135 மார்க்ஸ் இங்கிலீஷ் மட்டுமே இருக்கும். ஸோ மேஜர் ஒரு குரூஷியல் ரோல் டயர் 2ல் கண்டிப்பாக ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும் இங்கிலீஷு. அதே மாதிரி ஸ்டெனோ எக்ஸாம்ஸ், நீங்கள் ஸ்டெனோ எக்ஸாம்ஸ் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். ஏன்னா ஸ்டெனோ எக்ஸாம்ஸில் 200 கொஷின்ஸில் 100 கொஷின்ஸ் ஸ்டெனோ இருக்கும், 100 கொஷின்ஸ் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ ஓவராலில் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருந்தாலே 100 எடுத்துடலாம். மீது ஜிஎஸ் ரீசனிங் மட்டும்தான் இருக்கும். அதை இது பண்ணால் ஸ்டெனோ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் ஸ்டெனோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் செக்ஷன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஸ்ட்ராங்காக ஆக்க ஆரம்பிச்சிருங்க. அதுமாரி இப்போ இங்கிலீஷில் எந்தெந்த டாபிக் வைஸ் பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராமர் பார்ட்டு, அடுத்து ஒக்காப்ஸ், காம்ப்ரிஹென்ஷன், இந்த 3 பார்ட்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுமாதிரி கிராமருக்கு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா பேசிக் கிராமர் ரூல்ஸ் பார்க்கணும். ஒரு பேசிக்காக ஒரு 120 கோல்டன் ரூல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இல்லைனா ஒரு 150 கிட்ட அந்த மாதிரி கிராமர் ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கிராமர் ரூல்ஸ் நம்ம டெய்லி ஒரு 20 கிராமர் ரூலாக டெய்லி 1 by 1 டேவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிங்க. அதுமாதிரி டெய்லி ஒரு 20 கிராமர் ரூல் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 15 நாள் ஒரு 20 டேஸில் நீங்கள் கிராமர் ரூல் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து எரர் ஸ்பாட்டிங் ஒரு 20 கொஷினாக சால்வ் பண்ணி பாருங்கள். இல்லைனா எரர் ஸ்பாட்டிங் பர்டிகுலராக இப்போ வேர்ட்ஸ் ஒவ்வொரு இதுலேயுமே இருக்கும். இப்போ நவுன்னா நவுனில் உள்ள எரர் மட்டும் பாருங்கள், அடுத்து ப்ரொனவுனில் உள்ள எரர் மட்டும் பாருங்கள், இல்லைனா வெர்பில் உள்ள எரர், அந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்காக எரர் ஸ்பாட்டிங் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதுமாதிரி எரர் ஸ்பாட்டிங் பார்க்கணும். அதேமாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு கிராமட்டிக்கலாக எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ அதை கிராமர் பார்ட் தான் அதுலேயுமே ஒரு 20 கொஷினாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி அந்த மாதிரி சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அதுமாதிரி இப்போ ஒக்காப்ஸ் பார்ட் எடுக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, நீங்கள் டெய்லி இப்போ உங்களுக்கு இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் நிறையா மைண்டில் நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு டெய்லி ஒரு 50 இடியம்மு, 50 ஃப்ரேசல் வெர்பு, 50 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனு, 50 ஒக்காப்ஸ்னால் அதில் சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸு எல்லாமே சேர்த்து வர மாதிரி இருக்கும் ஒக்காப்ஸ். அது மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை நான் ஆல்ரெடி இப்போ நான் மறுபடியும் 1 year 2 year ப்ரிப்ரேஷனில் போயிட்டேன் சார், 50 வேர்ட்ஸ்லாம் நமக்கு கம்மியாக தான் சார் இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு 100 150 அது மாதிரி கூட நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் படிக்க முடியும் டெய்லி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி செட் மாதிரி வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. அதுமாதிரி இப்போ இந்த ஒக்காப்ஸ் படிக்கிறப்ப வேறு எப்படி படிக்கலாம்னா ரூட் வேர்டு வச்சு படிக்கலாம். இப்போ ரூட் வேர்டு வச்சு நம்ம ஒக்காப்ஸ் படிக்கலாம். ரூட் வேர்ட்ஸ் வச்சு படிக்கிறப்ப எப்படின்னா இப்போ OLOGO இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்னென்னா ஸ்டடி ரிலேட்டடாக உள்ளது. ஸோ இப்போ வேறு எப்படி படிக்கலாம்னா இப்போ பேத்தாலஜினா என்னது, ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் டிசீசஸ். ஸோ அந்த ஓஆலஜின்னு வந்துச்சுன்னா அது ஸ்டடியை வச்சு வர்றது. அதுமாதிரி இப்போ பயாலஜினா என்னது, ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். பயாலஜினா என்னது, ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், இல்லை ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூட் வேர்டு மாதிரி இருக்கும். அந்த ரூட் வேர்டுக்கு என்னென்ன வருமோ அதை வச்சு படிக்கலாம். அதுமாதிரி இப்போ சயனோ அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா டாக் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ சைனாலஜினா ஸ்டடி ஆஃப் டாக்ஸு. அதுமாதிரி இப்போ சைனோ ஃபில் அப்படின்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கிறது, லைக் பண்ணுறது, லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி உள்ளது தான் சைனோஃபில்னா லவ்வர் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கிற கூட சொல்லிக்கலாம். அவங்களுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுமாதிரி சைனோஃபோபியானா ஹேட் பண்ணுறது. ஸோ சைனோஃபோபியானா ஹேட்டர் ஆஃப் டாக்ஸ். இந்த மாதிரி ஒரு ரூட் வேர்டு வச்சு ஒக்காப்ஸ் படிக்கலாம். அது மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இஃப் பாசிபிள்னால் அந்த மாதிரி படிக்கிறனாலும் படிங்க. இல்லைனா ப்ரீவியஸ் இயரில் சினானிம்ஸ் அன்டானிம்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அது 50 கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி கவர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்.
காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அதுமாதிரி ஜம்பிள்டு இருக்கும். ரீடிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஜம்பிள்லாம் வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு தனியாக அட்டன் பண்ண தோணாது. மார்க் டெஸ்ட்டில் தான் நம்ம நிறைய அட்டன் பண்ணுவோம். ஸோ மார்க் டெஸ்ட்டு நிறைய இதில் ப்ரீவியஸ் இயரில் கொடுக்க முடிஞ்சுன்னா ப்ரீவியஸ் இயரில் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஜம்பிள்டு மட்டுமே வந்துட்டு திரும்ப திரும்ப போய் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுமாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு இது என்னென்னா, நிறையா வந்து புக்ஸ் ரீட் பண்ணிடலாம். இங்கிலீஷ் புக்ஸ் ஏதாவது பாசிபிளாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா படிங்க. இல்லைனா டெய்லி வந்துட்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அதுவுமே எழுதிப்பேன் பின்னாடி ஒரு பாயிண்ட்டு. அதுமாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டே இருக்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த எரர் ஸ்பாட்டிங், இந்த கிராமர் ரூல்ஸ்லாம் தெரியாமலே இருப்பாங்க. கிராமர் ரூல்ஸே தெரியாமல் இருந்தாலும் அவங்க ரீட் பண்ணி பார்த்துட்டே இந்த இடத்துல தப்புன்னு சொல்லிடுவாங்க. அவங்களாம் வந்துட்டு எப்படின்னா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி நிறையா அந்த அந்த வேர்டு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கிராமர் ரூல்ஸ் தெரிலனா கூட அவங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க, இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறையா வந்துட்டு எந்த அளவுக்கு ரீட் பண்ண முடியுமோ ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொன்று டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இருக்கும். அதேமாதிரி வந்துட்டு அதுக்கு எப்படி அந்த ரூல் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வச்சு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு இது என்ன விஷயம் இருக்குன்னா, கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் அண்டு கிராமர் ரூல்ஸ். அதேமாதிரி இப்போது ஒரு இதெல்லாம் வந்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருங்க. நார்மலாக வந்துட்டு இப்போ நம்ம படிச்சுட்டே வந்துகிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த படித்ததுலேருந்து ஒன்று மாறும். எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் நமக்கு நிறைய கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த மாதிரி கன்ஃபியூஸாக உள்ளதெல்லாம் தனியாக ஒரு செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து நமக்கு மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகாது. நம்ம நார்மலாக டெஸ்ட்டு போடுறப்போ ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருப்போம். அந்த கன்ஃபியூசிங் இது பார்த்தோன்னா நமக்கு அது மறந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ளதை வந்துட்டு நம்ம மைண்டில் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ்னால் இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ ஒரே வேர்டாக இருக்கும், அதுக்கே வந்துட்டு 3 இது இருக்கும். இப்போ வந்து அடாப்ட் இது ஒரு வேர்டு, அதேமாதிரி அதேமாதிரி அடாப்ட். ஸோ இதிலே வந்துட்டு உங்களுக்கு 3 வேர்டுக்குமே 3 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடாப்ட்னா வேறு மீனிங்கு, அடாப்ட்னா வேறு மீனிங், அடாப்ட்னா வேறு மீனிங். 3க்குமே வேறு மீனிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும். ஒரு லெட்டர் தான் மாறி இருக்கும், அந்த மீனிங் மொத்தமாகவே மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஒரு லெட்டர் மாறினாலே மொத்தமாக மாறுற மாதிரி இருக்கும், அதுக்குரிய மீனிங்கும் மொத்தமாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூசிங் வேர்ட்ஸு இது மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக வந்து எழுதி வச்சு அதை மைண்டில் நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து குழப்பக்கூடாது. அதேமாதிரி மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் இருக்கும். அதுமாதிரி வொக்காப்ஸ் இது பண்ணுறப்போ மிஸ்பெல்ட் வேர்ட்ஸு அதெல்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா நமக்கு இது தோணும். அதேமாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய நமக்கு வொக்காப்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ரீட் பண்ணுறப்பயே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஒரு சில டைம் வந்துட்டு நியூ வேர்டாக கேட்குறாங்க, நமக்கு தெரியலனாலும் 2 வேர்டு கூட நம்ம எலிமினேட் பண்ணலாம் நிறைய படிச்சிருந்தோன்னா. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது பண்ணுங்கள். அதுமாதிரி டெய்லி வந்துட்டு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 30 மினிட்ஸ் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி ரீட் பண்ணிட்டே இருங்க. ஸோ தட் உங்களுக்கு மைண்டும் ரீஜெனரேட் ஆன மாதிரி இருக்கும், இங்கிலீஷும் கவர் ஆன மாதிரி இருக்கும். மற்ற செக்ஷனில் உள்ள ஜிகே அதுமாதிரி ரீசனிங்க்கு அந்த இங்கிலீஷ் வேகமாக ரீட் பண்ணுற ஸ்கில்லு நிறைய இது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பாசிபிள்னால் நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணிகிட்டே இருங்க. அதுமாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் பர்டிகுலர்லி எடிட்டோரியல் பேஜ், இந்த எடிட்டோரியல் பேஜ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த எடிட்டோரியல் பேஜ் வச்சு தான் நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்லை ஜம்பிள்டு ஏதாவது ஒன்று எடுக்கிறப்ப அதுலேருந்து எடுப்பாங்க. இல்லைனா டாக்குமெண்ட்ரினா ஒரு இதை பற்றின வீடியோ மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரியாக மொத்தமாக இது போடுறப்ப அதை வச்சு கூட நமக்கு கொஸ்டின்ஸ் அதுலேருந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் வரும். ஸோ அதேமாதிரி இப்போ இங்கிலீஷ் மூவிஸில் கீழே சப்டைட்டில்ஸ் வச்சுருக்கும். இப்போ நீங்கள் நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம மேக்ஸிமம் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ வீக்லி 1 டைம் இல்லைனா மந்த்லி கொஞ்சம் நாள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு சப்டைட்டில்ஸோடு வச்சு பாருங்கள். இங்கிலீஷில் என்னென்ன கீழே அவங்க நார்மலாக என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது ஃப்ரேசல் வேர்ட் மாதிரி ஏதாவது இருக்கா புதுசாக, அந்த மாதிரி பார்த்து அதுக்குரியது மேக்ஸிமம் கற்றுக்கோங்க. ஒரு ஃபன்னாக இருக்கும் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கிறப்ப. அப்படியே நம்ம அதை அப்படியே மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டெய்லி வந்துட்டு இது ஃபுல்லாகவே பண்ணணுனாலும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 3 to 4 hours வந்துட்டு நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிடும். டெய்லி இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஒரு டெய்லினா ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கணும்னு வேண்டிய இல்லை. ஒரு 4 months நீங்கள் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ ஒரு 4 months 5 monthsக்கு அப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம டைமை வந்து குறைச்சிக்கலாம். ஒரு 1 hour 2 hour சும்மா டச்சில் இருக்கிற மாதிரி மட்டுமே படிச்சுக்கலாம். ஸோ இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுமாதிரி ஒரு 4 monthsக்கு அப்புறமே வந்துட்டு உங்களுக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். டெய்லி நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ண டெய்லி ஒரு 50 இடியம் அப்படியே படிச்சுட்டே போகிறீங்க. ஸோ 4 months பார்க்குறப்போ உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ இது கவர் பண்ணீங்க அதை ரிவிஷன் பண்ணி அதை கவர் பண்ணுறப்போ நிறையா வேர்ட்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க, நிறையா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பீங்க. ஒரு 4 monthsக்குள்ளே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகிற அளவுக்கே கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகிற அளவுக்கே பண்ணலாம். அதே மாதிரி
மேக்ஸிமம் வந்துட்டு இந்த டயர் 2 எக்ஸாம்ஸ் அப்போலாம் வந்துட்டு இதே வந்து ஒரு இங்கிலீஷை வந்து ஒரு ஸ்கோரிங் செக்ஷனாக மாற்றிடுங்க. இப்போவே நீங்கள் ஒரு வேளை வீக்காக இருக்கீங்க, இதாக இருக்கீங்க, இந்த டயர் 2ல் எனக்கு நல்லா பண்ண முடியலன்னா ஓகே. ஆனால் அடுத்த டயர் 2ல் நம்ம ரேங்க் வச்சிடணும், ரேங்க் வச்சு அந்த மாதிரி போஸ்ட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இப்போயே கோல் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். இது வந்து ஒரு ஸ்கோரிங் செக்ஷனாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். அதே மாதிரி இப்போ புதுசாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷே வந்துட்டு ஒரு ஸ்கோரிங் செக்ஷனை நம்ம கொண்டு வந்துடணும். நம்ம 45னா 45 போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்துட்டு அதை கொண்டு வந்துடுங்க. அதுமாதிரி இப்போ டயர் 2 இங்கிலீஷில் வந்துட்டு டயர் 2வில் வந்துட்டு இங்கிலீஷும் ஜிஎஸும் சேர்த்தே வந்து 1 ஹவர் இருக்கும். அது இங்கிலீஷ் ஜிஎஸ் சேர்த்தே 1 ஹவர் இருக்கிறப்ப நமக்கு வந்து நிறைய டைம் இருக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குலாம். அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் பொறுமையாக பார்த்து ரீட் பண்ணி கரெக்டாக போடுங்க. ஒரு சில டைமில் வந்து கொஷின்ஸ்லாம் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ வந்துட்டு அதில் கொடுத்துருக்க நம்பர்லேருந்து அப்படியே கேட்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ half ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் இன் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் 1.5 பில்லியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் கேட்பாங்க. ஸோ டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் நம்ம 1.5 அடிச்சிடக்கூடாது. 3 பில்லியன் இருந்துச்சுன்னா 3 பில்லியன். ஏன்னா half ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி. ஏன்னா half ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் இந்தியா அண்ட் சைனா அப்படி கொடுத்துருப்பாங்க. இல்லைனா இதில் இருந்துட்டு நார்மலாக இந்த நம்பர்ஸில் இல்லாமல் உள்ளக்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்பரை எழுதி வச்சுருக்கப்பல இப்போ 1964னா 1964ன்னு கொடுக்காம உள்ளே அந்த டிஜிட்ஸில் எழுதி வச்சு கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்ணுறப்ப தான் நமக்கு அது நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி சின்ன இதெல்லாம் நம்ம கரெக்டுன்னு நினச்சி தான் போட்டு வந்துருக்கோம், ஆனால் அது தப்பாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் வந்துட்டு மார்க்ஸ் வந்து நிறைய கம்மி பண்ணி விட்டுரும். அதனால் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் இங்கிலீஷ் வந்துட்டு இப்போ உள்ள பேட்டர்ன்லலாம் 45 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இப்போ பழைய ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன்லலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பேட்டர்ன்லலாம் டயர் 2வில் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும் 2 ஹவர்ஸ்க்கு. ஸோ இப்போ உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி 200 கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து 45 கொஸ்டின் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒன்றுமே தோணாது, ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், நிறையா வேகமாக அட்டன் பண்ணிட்டே போகலாம். ஸோ எதுவுமே ரொம்ப டஃப்பாக இருக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக உள்ளதெல்லாம் நமக்கு ஈஸியாக நம்ம போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் செக்ஷனை வந்து CGL 2025 டயர் 1க்கு முன்னாடி வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருங்க. அதுமாதிரி இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் செக்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதர் செக்ஷன் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இப்போ GS படிக்கணும்னு நினைக்கிறீங்க, GS நார்மலாக வந்துட்டு நமக்குளால் ஒரு 10 to 15 தான் போட முடிஞ்சுன்னா அதில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏதாவது டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். இல்லைனா மறுபடியும் வந்துட்டு வேறு ஏதாவது ரீசனிங் இங்கிலீஷில் புதுசாக ஏதாவது ஒரு பேட்டர்ன் கேட்க அது அப்டேட் பண்ணி நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு ஒரு இதை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டிங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் போட்டிங்கன்னா மற்ற செக்ஷன் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய இந்த ஹையர் கிரேட் பே போஸ்ட்டு, level 7 இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்ட்டு, அது மாதிரி இல்லைனா ஆல் இந்தியா ரேங்க் செக்யூர் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் வந்துட்டு ஏதாவது ஒரு செக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. ஒன்று ஆப்டிடியூடு ரீசனிங்னா ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க, இல்லை ஆப்டிடியூடில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க, ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க, இல்லை இங்கிலீஷில் நல்லா போடுறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு இதை வந்து உங்களோட ஸ்ட்ராங் ஜோனாக மேக் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்படின்னா தான் உங்களால் வந்துட்டு ஒரு ஆல் இந்தியா ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் போட்டுருவேன், 45 நான் எடுத்துருவேன் இங்கிலீஷில். அந்த மாதிரி உங்கள் மைண்டை வந்துட்டு நீங்கள் செட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மற்ற செக்ஷனில் இதாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இப்போ வரவங்க இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுமே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மைண்ட் உள்ளவங்களும் ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி படிக்கிறவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லைனாலும் நம்ம வந்துட்டு ஒரு 3-4 மந்த்ஸில் வந்துட்டு நம்மளால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும் நமக்கே தெரியும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. அதேமாதிரி இப்போ இங்கிலீஷை வந்து அதுமாதிரி ஸ்ட்ராங் செக்ஷனாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. டயர் 2வில் இருக்கிற 135மே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். 135 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா மற்றபடி GS ஆப்டிடியூடு இதில் ஒரு 150 எடுத்திங்கனாலுமே 285 ஆயிரும். மற்றபடி அது GS அதில் வந்துட்டு ஒரு 30 மார்க் எடுத்தாலே ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இல்லை முடிஞ்சுன்னா அந்த 150ல் ஸ்கோர் ஏற்ற முடிஞ்சதுன்னா 150ல் கூட நம்ம ஸ்கோர் ஏற்றிக்கலாம். ரொம்ப டஃப்பாக இருக்க கொஷின் நான் விட்டுட்டுங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதுலேயுமே நீங்கள் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம். அதுமாதிரி டயர் 2 எக்ஸாம் இப்போ வருது. டயர் 2 எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய கேப் விட்றாதீங்க. எப்போவுமே வந்துட்டு உங்கள் ப்ரிப்ரேஷனில் வந்துட்டு எப்போவுமே ஒரு கேப் விட்றாங்க. கேப் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும்
இப்போ வரைக்கும் இப்போ உள்ள ஃபார்மில் எடுத்துகிட்டு வரைக்கே கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 4 மந்த்ஸ் டயர் 1க்கு முன்னாடி ஒரு லாங் கேப் விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் டயர் 1 அந்த ப்ரிப்ரேஷன் 1 மந்த்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமும் இப்போ உள்ள டயர் 2வில் என்ன ப்ரிப்ரேஷன் இருக்கீங்களோ அந்த மோடுக்கு தான் வருவீங்க. மறுபடியும் டயர் 2க்கு இன்னொரு கேப் விட்டு அந்த கேப் மட்டும் விடவே விடாதீங்க. முடித்தோடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ டயர் 2 எக்ஸாம்ஸ் ஜனவரியில் முடியும்னா சரி ஒரு 5 டேஸ் என்னமோ ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அடுத்த ஃபிப்ரவரியில் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க அடுத்த ப்ரிப்ரேஷன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்துட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இயர் பை இயர் வந்துட்டு அடுத்த வருஷம் சிஜிஎல் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே பண்ணாதீங்க. கேப் எப்போவுமே விடாதீங்க. கண்டினியூஸ் ப்ரிப்ரேஷன் எப்போவுமே இருக்கும்.